நீ எதுக்கு நீ என்ன ஆத்துக்குள்ள குளிச்சு வாயிலையும் மூக்கிலையும் தண்ணி வந்த மாதிரி எழுதிட்டு இருக்க? எங்கிட்டு காப்பாத்துறது? அதெல்லாம் பார்டர் தாண்டியாச்சு. நான் கத்துனப்ப ஒருத்தன் காப்பாத்தவல்ல, இவனை நான் காப்பாத்த. அதுக்கு ஒண்ணு அழுகலப்பா. என் பாக்கெட்ல 10 பைசா வச்சிருந்தேன், அதை காண பாஸ். எவ்வளவு சீரியஸா இருக்கு நான் எதுக்கு எழுதிட்டு பாரு. போடு காசு பணம் துட்டு. முதலமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா என்ன ரத்தம் வருது? புலம்பியே ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்காரு. ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு. புலம்பறல எனக்கு போட்டியா? எது? யாரா அவன்? முதலமைச்சர் என்ன பண்றாரு? எனக்கு போட்டியா புலம்பு வந்துட்டானா? நீ புலம்புதியா? நான் புலம்பற மாதிரி. இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் பெரியோர்தான் புடுங்கிருப்பாரு. அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. போடா டேய், வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கிற கூடிய ஒரே கவலை என்ன? பாடி எப்படா வரும்? 4 மணிக்கு வரும். அது வரை செத்த ஓரமா படுத்துக்கிறேன். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். ஓ, நீ அத சொல்றியா? புரிஞ்சு போச்சு. காவேரி சொன்ன சரிங்க, நாங்க ஒரு 5000 லிட்டர் எடுத்துக்கிறோம். இவனை கொண்டு போய் நீங்க ஒரு 5000 லிட்டர் எடுத்துங்க. கொண்டு போய் ஒரு ஜீன்ஸும் டி-ஷர்ட்டும் போட்டு தமிழ் தேசியம் பேசிய தலைவன் எங்கள் தம்பி செந்தமிழன் சீமான். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இல்ல நம்ம பாட்டனுக்கு மணிமண்டபம் கட்ட சொல்லி கோரிக்கை வைங்கிறாப்ல. அவன் யாரு? எங்க அவன்? அவன் கட்டி அவன் பேரை போடுவான். கொஞ்ச நாள் பொறுங்க, நான் கட்டி என் பேரை வருவாங்க. அவர் பொய்யா பேசுவார். ஒரு பொய் சொல்றார். மேம் இவர் பொய்யை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க மேம். வாயை திறந்தாலே பொய் தான் பேசுறாங்க. திரள் நிதி ஆமாடா. மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட தான்டா பெற முடியும். ஐயா, நீ வாக்கு என்ன நீயே வாடா குத்திக்கிட்ட? அப்படியா? மக்கள்கிட்ட தான்டா கேட்ட. ஐயா 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 இதான் தர்மம் பண்ணுங்கயா. சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுதுயா. பாவம்யா. தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் பெரியோர்தான் புடுங்கிருப்பாரு. அப்படியே விட மாட்டேன். உன்னை அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். A few moments later. சகோதரி பேசினாங்க. ஆனா நான் ஒண்ணு ஒத்துக்கிறேன். சீமான் இந்நேரம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்தாருன்னா இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இந்நேரம் காவிரில இருந்து தண்ணியை கொண்டு வந்திருப்பார். ராணுவத்தை அனுப்பி விடுறியா, இங்க இருந்து பாமுட்டு அந்த டேம ஒட்டைச்சு கொண்டு வந்திருப்பாரு. புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. நீ நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ் என்ற திமிரை கொள்கிறியோ அன்றைக்கு இந்த இனம் எழும்படா, விடுதலை அடைந்தா. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? சிரிச்சுட்டு கேக்குற? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன சீமான் பேசுறது அத்தனையும் போய். இங்கே நடந்து கொண்டிருப்பது பாஜகவுடைய ஆட்சிதான். நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்காப்பா, எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. விபிஜி ராம்னு ஒரு திட்டம். இப்பதான் சொன்னீங்க தமிழ்நாட்டுல எந்த ஆட்சி நடந்தாலும் அது திமுக ஆட்சி தான். நீங்க நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. உன்னை பார்த்தாலே எனக்கு எரியக்கூடாத இடம்ல எரியுறா. எப்படி சிரிக்கிறேன்? அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டா ஒரு வண்டி ஓடாது, என் வண்டியில தான் வருவேன். நான் பாட்டுக்கு வருவேன், நிறுத்தத்தில் நிற்பேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. இந்த மாதிரி கான்வாய் வருது, புரோட்டோகால், ஆட்டுக்கால், பாயெல்லாம் கிடையாது. நீ போய் நான் வருவேன். A few moments later. நீங்க எப்படி வேணா வாங்க, அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலராவது வாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? திமுகவை ஒழிக்க அண்ணா திமுக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிங் ஆட்டம்னே. சப்ளிங் ஆட்டமா? திமுகவை ஒழிக்க நாம் தமிழர் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இன்று மூவரும் ஒரே அணியில் நிற்க வைத்தது மாற்றமா இல்லையா? ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே. 85ஆம் நாள் காலை 8 மணி. நாடிகளுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே நாட்டை கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்ல கொண்டு நிறுத்திக்கலாம். பைத்தியக்காரன். நான் மாமா இல்லடா,
நீ மாமா உங்க அப்பா மாமா உங்க தாத்தா மாமா உங்க குடும்பமே மாமா குடும்பம் தான் மாமா பேல போடுங்க லவ் இல்ல அன்கண்டிஷன் லவ்வ காட்டினாரு தூக்கி போட்டான் புறக்கணிச்சான் ஒரு தலைவன் 33,000 வாக்கள் மட்டும் தான் காரைக்குடி பெற்றார் சொந்த ஊர்ல பெரிய வழி தவிச்சு போன அந்த கருப்பு கிளி ஓடி போய் கொதிக்கிற தாரட் எனக்கு லொபக்கன குதிச்சு மேல வந்து இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டான். அண்ணன் சீமான பேசினாலே சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவான். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்து அழுத அது நல்லா கத்தியது கதறியது ஊரை கூட்டியது. என்னையிலே அன்பு இருந்தா தூரு போட்டு பொங்கு. என்னை கேள், நான் திராவிடனா மலையாளியா என்றால் நான் மலையாளி என்றுதான் சொல்லுவேன். வெக்கமா இல்ல? என்ன இந்த நக்கு நக்குறாரு? நக்கீரர் பரம்பரையோ? காட்டுங்க ஐயா, இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. நீங்கள் சேமிக்கிறதுக்கு வாட்டர் ரிசோர்சிங் சிஸ்டத்தையும் லேக் ரெஸ்டரேஷன் சிஸ்டத்தையும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தையும் சேமித்து கொள்வதற்கு நீங்க என்ன செஞ்சீங்க? ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. தெளிவாதான் கேட்டேன். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அதனோடனே எங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஞாபகத்துக்கு வரார் சார். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களே, பாம்பு. என்ன என்னைய தேடுறாங்க? அது கதையாது, கேவலமான கதை. அதில் சொல்றாரு, பாம்பு கடிச்சு பாம்பு தேலெல்லாம் கடிச்சா பதறாம அதே இடத்துல நின்றுகிட்டே இருந்தா விஷம் ஏறாதான். இப்படி ஒரு விஷயத்தை நீ கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கேயாவது? கேசல்லகா மேர மஜாக். பாம்பு கடிச்சிச்சுன்னா அதே இடத்துல அசையாம நில்லுங்க, விஷம் ஏறாது. ஒரு மணி நேரம் 2 நேரம் செத்து போயிருக்கேன். ஆமா, கட்சி காசுல ஒரு தேநீர் அருந்த மாட்டோம்டா நாங்க, திரள் நிதி காசுல. கூச்சமே இல்ல. இந்த மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன்னை சேர்த்தான். ஓ மானாவதுல 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன். காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. ஓட விட என்னோட டேய், இந்த சிரிப்போட போகணும்டா நீ. என் தம்பி பாலாட்ட கேளு, எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், ஒய்எம்சி சுத்தி ஓடுறான்டா கருவாப்பையம்மா. அப்படி போய் கேளுங்க. ஓட்ட பந்தயமா பார்க்க வந்திருக்கான். கேளுங்க. ஏய், இதெல்லாம் ஒரு பெருமை. இல்ல கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்துட்டாடா வாங்கணும். என்னடா அது பல்லகள உடைச்சு பென்ஸ் கார் வாங்கிட்டார் சீமான், பென்ஸ் கார். ஃளைட் வாங்கி ஓட்ட ஃளைட். சொந்தமா ஃளைட். சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. சவுண்ட் என்னமா குறுக்குதா இது? திமுக ஆர்ப்பாட்டத்தின் போது சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய குற்றச்சாட்டுல பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார், இரட்டை அர்த்தத்தில் ஆபாசமாக பேசினார். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே 6 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது தஞ்சை போலீஸ். இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இந்த நிலையில அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை, அண்மை செய்தியை நாம் பார்க்கின்றோம். இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு அமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். கட்டக்குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், இது அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை தான் இந்த கைது என்று ரியாக்ட் பண்ணியிருக்கிறார். என்ன பண்ண கட்சிக்காரன்?